ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு, அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அண்ட் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்கன்னா ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். நிலையானது இது வந்து நம்ம அப்படி வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடல, இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தான், அது பெர்மனன்ட் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு மனதார தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். இவங்களுக்கு பிஹைண்டில் ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது, இருள் சூழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஸோ இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதை பிரகாசிக்க வைக்க முடியும் அப்படின்றது அங்கே அந்த எல்லா கார்டுமே ரிசம்பிள் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு டார்க்னஸில் இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். இது வரைக்கும் வந்து நான் என்னென்னவோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னோட வேலையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய ஒரு அவுட்கம் யாரோ தட்டி பறிச்சிட்டாங்க, இல்லை பிஸ்னஸில் வந்து நான் நல்லது நினச்சி செஞ்சாலும் அது லாஸில் போயிருக்குன்னா இந்த மாதம் சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். 2 கார்ட்லையும் 9 ஆஃப் ஃபயர் 3 ஆஃப் ஃபயர்னு ஃபயராக வந்திருக்கேன். மோரோவர் அவங்களோட வேலையில் அவங்கள நம்பலாம், அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களை வந்து நம்பலாம், ஆனால் மனிதர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு இருக்குது. மனிதர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் தவிர்த்து மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனத்துக்கு இந்த மாதம் வந்து ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செப்டம்பர் மாதம் இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்க போகுது, எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், எந்தெந்த விஷயங்கள்ல அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை டேரோ கார்டு மூலமாக கணித்து சொல்வதற்காக நம்மோட டேரோ கார்டு ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். மேம் இப்போ பொதுவாக வந்து இந்த செப்டம்பர் மாதம் ஆல்ரெடி 8 மாதத்தை கடந்து வந்துட்டோம். இந்த 9வது மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நம்ம நேயர்கள் காத்திருக்காங்க. முதலாவதா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சொல்லுங்கள் மேம். 3 கார்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, 3மே வந்து பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் எங்களோட கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மேஷ ராசிக்கு வந்து செப்டம்பர் மாதம் உழைப்பே உயர்வு தரும் அந்த மாதிரி இருக்க போகுது. ஸோ அவங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்களோ இது வரைக்கும் அதற்கான ஒரு பலன் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நிறைய நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும், நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அண்ட் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்கன்னா அந்த பிளானில் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய வகையில் அதற்கான சூழலும் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு இருக்குது. பட் கொஞ்சம் ஹெல்த்தை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உடல்நிலை கண்டிப்பாக சீராக வச்சுக்கணும், ஏன்னா இவங்க ரொம்ப இந்த மாதம் அதற்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. 24/7 ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும், உழைச்சிக்கிட்டே இருக்கணும் பார்ப்பாங்க, பெஸ்ட்டாக வரணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால உடல்நிலையிலேயும் அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கணும், நாட் ஓன்லி வேலையில் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு யூனிவர்ஸ் வந்து ஒரு வார்னிங்னு சொல்ல முடியாது, ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு அட்வைஸ் மாதிரி ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த 3 கார்டில் வந்து ஒரு கார்டில் வந்து ஒரு பறவை பறக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அந்த கார்டு பற்றி சொல்லுங்கள். இது வந்து வேன்ஸ் ஆக்சுவலி. ஸோ இது பறவை கிடையாது, ஏஞ்சலோடைய விங்ஸ். ஓகே. ஸோ வேன்ஸ்ன்றது அந்த செங்கோல், அது ஸ்பிரிச்சுவலி கனெக்டடான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து ஒரு விங்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது அப்போது ஸ்பிரிச்சுவல் மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நற்தேவதைகளினுடைய அந்த ஒரு ஆதிக்கமும் இவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்கும். அது ஸ்பீட் அண்ட் குயிக்காக அவங்களுக்கு இந்த மாதம் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 8 மாதம் கஷ்டப்பட்டதுக்கான பலன் 9வது மாதம் அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிரும் அப்படின்றது தான் அந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுறது. மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமோகமாகவே இருக்குது. இப்போ ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ ரிஷபம் இவங்களுக்கான கார்ட்ஸ். மேம் எல்லா கார்ட்லேயுமே வந்து ஏதோ ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியே இருக்காங்களே. ரிஷபத்துக்கு வந்து இந்த மாதம் நிறைய வந்து அவங்களுக்கு ஒரு ரெக்கவரி எனர்ஜி வந்து இருக்கும் அப்படின்னு இருக்குது. மென்டலி ரெக்கவர் ஆவாங்க.
ஏதாவது ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு, இல்ல வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட இருந்து தூரமா விலகி இருக்காங்க அப்படின்ற போது இத்தனை நாட்கள் இத்தனை மாதங்கள் அவங்களுக்கு அது வந்து மனதளவில் ரொம்ப ஒரு இறுக்கத்தை வந்து கொடுத்துருந்தா, ஸோ இந்த மாதம் அதுல இருந்துலாம் ரெக்கவர் ஆவாங்க அப்படின்றது இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு முறையில் நம்பிக்கை வந்து ஏற்படும் மனதளவில். கண்டிப்பாக நம்மளுடைய பார்ட்னர் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இது நிலையானது, இது வந்து நம்ம அப்படி வருத்தப்படுற அளவுக்கு எதுவும் நடந்துடல, இது எல்லாமே வந்து ஒரு டெம்பரவரி தான், அது பெர்மனன்ட் கிடையாது அப்படின்றது அவங்களுக்கு மனதார தெரிய வரும். ஸோ இதனால அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கவர் ஆவாங்க அப்படின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு பெரிய உயர்ந்த நபர்கிட்ட இருந்து இவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியான இல்லை பிஸ்னஸ் ரீதியான ஒரு கொலாபரேஷனோ ஒரு சப்போர்ட்டோ நிச்சயமாக இந்த மாதம் அவங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக மேம். ஒரு இதில் வந்து அப்படியே படுத்துக்கிட்டே விட்டத்தை பார்க்குறதுல இருக்கே ஒரு சந்தோஷன்ற மாதிரி ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த கார்டு பற்றி சொல்லுங்கள். ஸோ இது வந்து இப்போது நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஹரிபரியாக ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு நைட்டில் வந்து அப்படி ரிலாக்ஸ்டாக படுப்பாங்க. அதே ப்ராசஸ் தான் இங்கே. இத்தனை மாதம் ஏதோ ஒரு விஷயத்தில் ஹரிபரியாக இருந்திருக்காங்க. மனதாலையும் முடதாலையும் ஏதோ ஒரு விஷுவோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஒரு அமைதியான நிலைக்கு போகாத அளவுக்கு அடுத்தடுத்து ஏதோ நடந்திருக்கு. பட் இந்த மாதம் அப்படிலாம் இல்லாமல் ஒரு ரிலாக்ஸேஷன் பீரியடாக இருக்க போகுது. நிச்சயமா. இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ மிதுனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மிதுனத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து மிகப்பெரிய ரிலீசிங் எனர்ஜி வந்து கிடைக்க போகுது. நிறைய எண்டிங்ஸ் இருக்கும், நிறைய நியூ பிகினிங்ஸ் இருக்கும். அது எல்லாமே இவங்களுக்கு அத்தியாவசியமான ஒன்றா இருக்க போகுது. ஸோ ஆக்சுவலி அவங்களுக்கு உள் சார்ந்த விஷயங்கள் நிறைய உள்ளுணர்வு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எண்ட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு வந்து யூனிவர்ஸ் உருவாக்கி கொடுக்கும் அவங்களுக்கு. அண்ட் மோர் ஓவர் செல்ஃப் லவ், செல்ஃப் ஹாப்பினஸ், செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் கேர் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கலனாலும் அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவிட்டியை அவங்களால ரிலீஸ் பண்ண முடியும். இவங்களுடைய குலதெய்வம் இல்லை இவங்களுடைய கார்டன் ஏஞ்சல் இவங்களுடைய சப்போர்ட்டிவ் எனர்ஜி இருக்கிறத அவங்களால கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக மேம். இப்போ இந்த 3 கார்ட்ஸுமே வந்து ஏதோ ஒரு ஒளி அவங்க வாழ்க்கையில் படுற மாதிரியான சைனியை காட்டுதில்ல, அது என்ன விஷயம் மேம்? இவங்களுக்கு பிஹைண்டில் ஒரு டிவைன் எனர்ஜி இருக்குது. இருள் சூழ்ந்த வாழ்க்கை அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஸோ இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா அதை பிரகாசிக்க வைக்க முடியும் அப்படின்றது அங்கே அந்த எல்லா கார்டுமே ரிசம்பிள் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு டார்க்னஸில் இருக்கிறாங்க, மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க நல்ல பொசிஷனில் இருந்தாலும் சரி, ஸ்பிரிச்சுவலி ஏதோ ஒரு டார்க்னஸில் இருப்பாங்க, அதுலேருந்துலாம் ரிலீஸ் ஆக போகிறாங்க அப்படின்றது தான் இதை எல்லாமே கனெக்ட் பண்ணி. கண்டிப்பாக மேம். நம்ம இப்போ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ கடக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கடகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் நல்ல வாய்ப்புகள் வரும் அவங்களுக்கு. அதுவும் வெளிநாடு சார்ந்த வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படின்னு இருக்குது. த்ரூ ஆன்லைன் சோஷியல் பிளாட்ஃபார்ம் இதிலேருந்து அந்த வாய்ப்புகள் வரும். ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது நல்லது. அதாவது அதற்கான முயற்சி எடுத்திருந்தா அப்படின்னு இருக்குது. அண்ட் இவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ, எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறாங்களோ அதற்கான பலன் இந்த மாதமே அவங்களுக்கு வந்து கிடைச்சிடும். இது வரைக்கும் வந்து நான் என்னென்னவோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னோடய வேலையில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய ஒரு அவுட்கம் யாரோ தட்டி பறிச்சிட்டாங்க, இல்லை பிஸ்னஸில் வந்து நான் நல்லது நினச்சி செஞ்சாலும் அது லாஸில் போயிருக்குன்னா இந்த மாதம் அப்படி எதுவுமே யோசிக்காமல் அவங்க அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த டைம் பீரியட் அவங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த மாதம் அவங்க எது செஞ்சாலுமே அதனுடைய பெனிஃபிட்ஸ் இந்த மாதமே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் இந்த மாதம் ஒரு குருமார்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். குருமார்களுடைய கான்வர்சேஷன் மேக் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பும் வந்து கிடைக்கும். ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். மேம் இப்போ இதில் வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒருத்தங்க வந்து அவங்கள வழி நடத்துகிற மாதிரி இருக்குது, அந்த கார்ட் பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ இதான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்பிரிச்சுவல் குருமார்களுடைய ஒரு வழிகாட்டுதல் இல்லை அவங்களோட ஒரு பேச்சுவார்த்தை ஏற்படும் அப்படின்றது. இந்த மாதம் இந்த நேரம் இது இவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணது. ஸோ அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு குருமார்களை அவங்க மீட் பண்ணுறதோ இல்லை வந்து ஃபாலோ பண்ணுறதுலே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கிறதோ இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கும்ன்றது தான் இந்த கார்டு ரெசம்பிள் பண்ணுறது. அப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து எதிர்பார்க்குறது எல்லாமே நடக்கும். ஆமாம், கண்டிப்பாக அதுக்கான முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக நடக்கும். நிச்சயமா மேம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துக்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
2 கார்டுலயும் 9 ஆஃப் ஃபயர் 3 ஆஃப் ஃபயர்னு ஃபயராக வந்திருக்கேன் மேம். ஃபயர்ன்றது வந்து ஸ்பிரிச்சுவல் கனெக்டடான ஒன்று. ஃபயர்ன்றது வேன்ஸை குறிக்கும். வேன்ஸ் ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் அண்ட் ஆக்ஷன்ஸு குறிக்கிறது. ஸோ இந்த மாதம் அப்போது ரெண்டுமே ஃபயர் வந்திருக்கு நீங்களே சொன்னீங்க. ஸோ இது என்னென்னா, அவங்க செய்யக்கூடிய எல்லா விதமான வேலையிலையும் அவங்க இன்டலெக்சுவல் மைண்ட் செட் யூஸ் பண்ணி செய்யணும். ஸோ கரெக்டாக திங்க் பண்ணணும், கரெக்டாக பிளான் பண்ணணும். அதை யூஸ் பண்ணி அவங்க செஞ்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அண்ட் 90% செஞ்ச ஒர்க்லாம் கூட இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடுறாங்கன்னா அது 100% கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு இருக்குது. மோரோவர் அவங்களோட வேலையில் அவங்கள நம்பலாம், அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்களை வந்து நம்பலாம். ஆனால் மனிதர்களை நம்ப வேண்டாம் அப்படின்னு இருக்குது. மனிதர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த விஷயம் தவிர்த்து இவங்களுக்கு வந்து இவங்க ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய ஒய்ஃப் இல்லை அம்மா இல்லை எல்டர் சிஸ்டர், இந்த பெண் சைடில் இருந்து அவங்களுக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அவங்களுடைய சஜஷன் அட்வைஸ் எடுத்துக்கும் போது இந்த வேலையில் கூட ஒரு கம்ப்ளீஷன் கொண்டு வர்றதுக்கு அவங்களால ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். பெண்ணாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக யாருடைய பேச்சும் கேட்க வேண்டாம். அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், அவங்க வந்து கால்குலேட் பண்ணியிருப்பாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி எந்த காரியம் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்குது. மேம் இப்போ இதில் வந்து 3 ஆஃப் ஃபயர் 9 ஆஃப் ஃபயர் குயின் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ சிம்மராசியில் இருக்க பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ பெண்களுக்கு அதுதான், அவங்க யார் பேச்சும் கேட்காம அவங்க மட்டும் யோசித்து சில தீர்க்கமான முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வேலையில் கண்டிப்பாக அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய அவுட்கம்ஸை வந்து கொடுக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த காரியங்கள் கூட ஒரு முடிவுக்கு வரும். ஸோ பெண்கள் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்டலெக்சுவல் அந்த இன்னர் பவர் இன்னர் ஸ்ட்ரென்த்தை வெளியே கொண்டு வரணும். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ கன்னி ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ கன்னிராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருந்திருக்கும், மனதளவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்திருக்கும். ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்பாங்க, தென் இன்னொரு நாள் அதை ஏன் செய்யணும்னு நினைப்பாங்க, நல்லதுன்னு நினைப்பாங்க அண்ட் கெட்டதுன்னு நினைப்பாங்க. மனதளவில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களும் இவங்களை ஏதாவது குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க, இவங்களை சுற்றி காசிப்ஸ் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த விஷயங்கள்லாம் ரிலீவ் ஆக போகிறாங்க, இந்த மாதம் மூவ் ஆன் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ மேற்கொண்டு இதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதால நம்மளுக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஸோ இப்போ கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுவாங்க. அது ஏதாவது ஒரு பிரயாணங்கள் மூலயமாவோ இல்லை ஏதாவது ஒரு ஷிஃப்டிங் ப்ராசஸ் மூலயமாவோ, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை வேலை வந்து ஷிஃப்ட் பண்ணுறது, பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு மேஜரான திங்ஸை கூட சேஞ்ச் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் மாறும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதம் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் ஏதோ ஒரு இழப்பினுடைய வழியில் இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக இந்த மாதம் அவங்கள விட்டு விலகிடும் அப்படின்னு இருக்குது. கண்டிப்பாக மேம். இப்போ இந்த கன்னிராசிக்காரங்களோட கார்ட்ஸ் பார்க்கும்போது அவங்களோட 3 கார்டில் 2 கார்டில் வந்து ஏர்னு இருக்குது, ஒரு கார்டில் வாட்டர்னு இருக்குது. தண்ணீரிலிருந்தும் காற்றிலிருந்தும் அவங்க பாதுகாப்பாக இருக்கணுமா இல்லை அது ரெண்டும் அவங்களுக்கு துணையாக இருக்குமா? ஸோ இது வாட்டர்ன்றது வந்து டேரோ கார்டில் இமோஷன்ஸை குறிக்கிறது. ஸோ அவங்களுடைய உள்ளுணர்வு சக்தி, இமோஷன்ஸ், இது ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குறிக்கிறது. அப்போது இமோஷன் சார்ந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் அவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் பாதிச்சிருக்காங்க, ஏதோ ஒரு மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஸோ மனதளவில் அவங்க அதில் இருந்து வெளியேறுவாங்க. அதாவது உணர்வு ரீதியாக பாதிக்கப்படும் போது மனதளவில் வெளியேறனா அது அந்த டைவர்ஷன் நல்லா இருக்கும். அதுதான் இவங்களுக்கு நடக்கும். மேம் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். லாஸ்ட் மந்த்தும் வந்து துலாம் ராசி பார்க்கும் போது அவங்களுக்கான ஒரு கார்டு வந்ததுன்னு பார்த்தோம். இந்த மாதமும் அவங்களுக்கான அதே கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த மாதமும் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதம் என்னன்னா எந்தெந்த ப்ரொஃபஷனில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்களோ அதில் அவங்க தான் கிங், அவங்க தான் குயின் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அவங்கள அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கக்னேஷன் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் வந்து கிடைச்சே தீரும். ஸோ மேற்கொண்டு இவங்களுக்கு வேறு புதிய வாய்ப்புகள் வரும் அப்படின்னு இருக்குது. ஸோ வெளிநாடு சார்ந்த வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் இவங்களுக்கு நிச்சயமாக வரும். ஒரு புதிய கான்வர்சேஷனும் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இவங்களுக்கான ஜஸ்டிஸ் இந்த மாதம் நிச்சயமாக கிடைக்கும். மேம் இப்போ இந்த 3 கார்ட்ஸ்லேயுமே வந்து ஒரு போராட்ட குணத்தோடு இருக்க 3 பேர் வந்து நிற்கிற மாதிரியே எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஆமாம், இவங்க இத்தனை மாதம் போராடி இருக்காங்க. நல்லதே செஞ்சாலும் இவங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிருக்காது. ஸோ நல்லதுக்காக போராடி இருந்தாலுமே அவங்களுக்கு அந்த நன்மை நடந்திருக்காது, பேக் ஃபயர் கூட ஆயிருக்கலாம். பட் இந்த மாதம் வந்து அதெல்லாம்
தவிடு பொடியாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏதோ ஒரு போராட்டத்தில் தான் இவங்க இருக்கிறாங்க. அது வாழ்க்கை போராட்டமாக இருக்கட்டும், தொழில் சார்ந்த போராட்டமாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு மனப்போராட்டம், ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக இவங்களுடைய பவர் என்னன்றது மற்ற எல்லாருக்கும் தெரிய வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ விருச்சிகத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய சேவிங்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குது. இவங்க ஏதாவது லோன் ப்ராசஸ் போயிருக்கிறாங்க அப்படின்னா அது நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ குடுக்கல் வாங்கல், பண ரீதியான குடுக்கல் வாங்கல் அது பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்க ஏதாவது வெளியூர் பயணம் செய்வாங்க, மேற்கொள்வாங்க. அதுவும் தனியாக செய்யக்கூடிய அந்த பயணமானது இவங்களுக்கு நிறைய விதமான பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கும்னு இருக்குது. இந்த மாதம் அதே மாதிரி இவங்க சேவிங்ஸே நான் வந்து பண்ணலை வாழ்க்கையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதம் சேவிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்போ தொடங்கி ஒரு 6 வருஷத்தில் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு அசட்டாக அது வந்து மாறும். ஸோ அதனால் இந்த மாதம் சேவிங்ஸ் எல்லாம் வந்து தொடங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்குது. அது எந்த மாதிரியான லைக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பண்ணலாம். இப்போ வந்து நகையில் போடுறது அந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கூட பண்ணலாம். கண்டிப்பாக மேம். இப்போ நீங்கள் வந்து வாட்டர் சொல்லும்பொழுது வந்து அது ஹியூமன் எமோஷன்ஸ்னு சொன்னீங்க. இங்கே 2 கார்டில் வந்து எர்த் வந்திருக்கு. ஸோ எர்த் அப்படிங்கிறது எந்த விஷயத்தை குறிக்கும் மேம்? நம்ம ப்ராக்டிக்கலாக செய்யக்கூடிய விஷயங்கள் அண்ட் பண ரீதியான விஷயங்கள் அண்ட் பணம் இடம் ரீதியான விஷயங்கள், இந்த சொத்து அந்த மாதிரியான விஷயங்களை குறிக்கும். அதான் பண ரீதியான எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாதம் அவங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக பெனிஃபிட்ஸ் கொடுக்கும்னு இருக்குது. மேம் அப்புறம் வந்து இந்த சேரியாட் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ அந்த கார்டு பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ சேரியாட்ன்றது பொதுவாக சேரியாட்ன்றது தேர். ஸோ அந்த தேர் வந்து எல்லாரும் சேர்த்து தான் அந்த தேரை வந்து இயக்க முடியும். ஊர்கூடி தான் தேர். ஆமாம். ஆனால் இதில் இருக்கிற சேரியாட்டை வந்து தனி ஒரு நபர் இழுப்பாங்க, தனி ஒரு நபர் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போது இந்த வாழ்க்கைன்ற தேரை நான் ஒரு தனி நபராக நின்று கண்ட்ரோல் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்னுடைய வாழ்க்கைன்ற தேரை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அதற்கான ஒரு தகுதியும் எனக்கு வந்துருச்சு, அதற்கான தைரியமும் வந்துருச்சு. அந்த ஒரு பயணத்தில் எந்த நன்மை தீமை வந்தாலும் அதை நானே வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லக்கூடியது தான் இந்த கார்டு. மேம் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சூப்பராக தான் இருக்க போகுது. பட் அது என்னன்னா கொஞ்சம் போராட்டத்தோடு வரப்போகுது அப்படின்னு இருக்குது. நீ போராட ரெடியா அப்படின்னு யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்கும் இந்த மாதம். அந்த டாஸ்க் வந்து முறியடிச்சிட்டாங்கன்னா அதற்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கான ஒரு அந்த டோர்ஸை வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டாஸ்கில் அதுவும் இவங்களுக்கு குறிப்பாக ஒரு பெரிய நபரினுடைய ஒரு சப்போர்ட் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் இல்லை அவங்களுடைய ஒரு கைடன்ஸ் இவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய டாஸ்க்கை வந்து அவங்களால முறியடிச்ச முடியும். ஸோ அந்த டாஸ்கில் என்ன ஆகும்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ஆப்போசிட் பார்ட்டியாக மாறுவாங்க. பட் என்ன மாறினாலும் எனக்கு பரவாயில்ல, எனக்கு வந்து யூனிவர்ஸ் சப்போர்ட் இருக்குது, இல்லை எனக்கு தெய்வம் சப்போர்ட் இருக்குது, ஆர் எனக்கு இந்த ஒரு பர்சன் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கை அவங்க முறியடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகிறத இந்த மந்த் எண்ட்லேயே அவங்க வந்து நிச்சயமாக பார்த்துருவாங்க. அண்ட் சூரிய பகவானுடைய ஒரு பிளஸ்ஸிங் எனர்ஜி இருக்கிறதுனால டெய்லி சூரிய நமஸ்காரம், சூரிய வழிபாடு, சூரிய பூஜைகள் முடிஞ்சா இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் கிடைக்கும். மேம் தி எம்பரர் அந்த கார்டு பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ எம்பரர்ன்றது ராஜா, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. ராஜானா லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். ஸோ அப்போது ஒரு பெரிய நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க, ஒரு பெரிய லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க. ஸோ இவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க ஒரு டெசிஷன் எடுத்தால் அது கரெக்டாக இருக்கும். இவங்கக்கிட்ட நிறைய பேர் சஜஷனுக்கு வந்து நிற்பாங்க. இவங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கிறாங்க. ஸோ அப்படியான ஒரு கார்டு அப்போ வந்து வருதுன்னா ஒன்று இவங்க அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ்க்கு போக போகிறாங்கன்னு அர்த்தம், இல்லை இவங்களுக்கு அந்த மாதிரியான நபர்கிட்ட இருந்து சப்போர்ட் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். பட் இந்த செப்டம்பர் மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கார்டு வந்திருக்குன்னா இவங்களுடைய போராட்டத்துக்கு அந்த மாதிரியான ஒரு நபருடைய பலம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது மேம்? ஸோ மகரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரத்துக்கு இந்த செப்டம்பர் மாதம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. லிபரேஷனை நோக்கி போக போகிறாங்க. ஸோ இண்டிபெண்ட் அப்படின்றது வேற, லிபரேஷன்றது வேற. சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது.
விடுதலை ஆக போகிறாங்க. அது எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்னா, உணர்வு பூர்வமாகவே அவங்க ஒரு சிறைக்குள்ளே இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க என்ன தான் வந்து மிகப்பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தாலும், நல்ல ஒரு நிலையில் இருந்தாலும், அதாவது ஒரு நிறைய வயது முதிர்ந்தவங்களாக இருந்தாலுமே கூட, பட் உணர்வு ரீதியாக ஒரு சிறைக்குள்ளே அடைப்பட்டு இருந்திருப்பாங்க. அதுலேருந்து ஒரு லிபரேஷன் கிடைக்கும். சில பேருக்கு ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு லிபரேஷன் கிடைக்கும். ஏதோ ஒரு கஷ்டத்துலேயோ வறுமையிலையோ இல்லை கடன் பிரச்சனைலையோ சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு லிபரேஷன் கிடைக்கும். ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும். இப்போது கேட்கும் போதே வந்து எனக்கு எங்கே அதெல்லாம் நடக்க போகுது, எனக்கு வந்து 1 கோடி ரூபா கடன் இருக்குது, எனக்கு இந்த மாதமே அதெல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. பட் அது அன்எக்ஸ்பெக்டடாக தான் அவங்களுக்கு நடக்கும். ஸோ அந்த லிபரேஷன்றது உடனே அதுலேருந்து ரிலீஸ் ஆகுறது இல்லை. அதற்கான ஒரு வழி அவங்களுக்கு அது ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிடும். இதை நம்ம வந்து பிடிச்சு ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான், உடனே வந்து நம்ம ஒரு வித்தின் 6 மந்த்லேயே நம்ம இதிலேருந்து லிபரேட் ஆகிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் அவங்களுக்கு காட்டி கொடுக்கும். ஸோ அதனால தான் அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அப்படின்னு இருக்குது. ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு நிச்சயமாக இந்த மந்த் இருக்குது, இந்த 2 விஷயங்கள்லையும். மேம் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மெசேஜ் என்ன மேம்? ஸோ கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரு தாய் உள்ளம் வந்திருக்கேன் மேம். ஏஞ்சல் சப்போர்ட் இருக்கு. என்னன்னா இவங்க கடந்த காலங்களாக நிறைய துரோகங்கள் பார்த்துருக்காங்க, டிசப்பாயின்மெண்ட் பார்த்துருப்பாங்க. கூட இருந்தே அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. இவங்க தான் பண்ணுறாங்களான்னு தெரியாது, அந்தளவுக்கு கூட இருந்து அந்த செய்கிற துரோகம், தூரத்துலேருந்து செய்கிறத விட கூட இருந்து செய்கிற துரோகம் வலி அதிகம். ஸோ அந்த வலியை அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. அதில் ஒரு அந்த வலி அவங்கள விட்டு முழுமையாக போகுது. அது எப்படி போகும்னா, இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ்னுடைய இல்லை இவங்களுடைய குலதெய்வம், இவங்களுடைய இஷ்ட தெய்வம், இவங்களுடைய ஒரு அரவணைப்பு அவங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ அந்த ஆழ் மனதில் தேக்கிட்டு இருந்த அந்த எண்ணங்கள், அந்த கவலைகள்லாம் இவங்களை விட்டு போயிடும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இவங்க அதற்கான ஒரு முயற்சி எடுக்கணும். ஆன்மீகம் ரீதியாக சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். என்னதான் மற்ற வேலைகளில் ஹரிபரியாக இருந்தாலும், அதில் ஹெக்டிக்காக இருந்தாலும், பட் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இந்த மாதம் அவங்க தொடங்கணும். இல்லை ஆல்ரெடி அதில் இருக்காங்கன்னா இன்னும் டீப்பராக வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த துரோகம், அதன் கொடுத்த வலிகள், அதுல இருந்தெல்லாம் வந்து ரிலீஃப் ஆகிடுவாங்க. ஏன்னா அதுதான் இப்போ அவங்க லைஃப்க்கு ஒரு பிளாக். நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான பிளாக்கே அதான். அப்போ அந்த பிளாக்கை வந்து ரிமூவ் பண்ணாலே எல்லாமே சரியான பாதையில் போக ஆரம்பிச்சு. கண்டிப்பாக மேம். இப்போ இவங்களுக்கு இந்த மூன் அப்படின்ற கார்டு வந்திருக்கல மேம், அதுக்காக இவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன மேம்? ஸோ மூன்ற கார்டு வந்து சந்திரனை குறிக்கும். சந்திரனாலே நம்மளுடைய ஆழ்மனதை தான் வந்து குறிக்கும். ஸோ ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவை வந்து குறிக்கிறது. ஸோ அப்போ இவங்களுக்கு கற்பனை, அது வந்து நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி. இந்த கற்பனை எக்ஸ்ட்ரீம் ஆச்சுன்னா அது இல்யூஷன். ஸோ அது நெகட்டிவிட்டி. அப்போ இவங்க அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் லெவலில் எதெல்லாம் போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்களோ இல்யூஷனில், ஸோ அதிலிருந்தெல்லாம் அவங்க வந்து ரிலீவ் ஆகுவாங்க. அண்ட் அதே மாதிரி சந்திர பகவானுடைய ஒரு பிளஸ்ஸிங் இந்த மாதம் அவங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பௌர்ணமி பூஜை செய்கிறது, இல்லை பௌர்ணமியில் நிலாவுக்கு நேராக நின்று ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும் போது அந்த சந்திர பகவானுடைய ஒரு முழு அருள் எனர்ஜி அவங்களுக்கு பாஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த ஆழ்மனதில் இருக்கக்கூடிய அந்த கோளாறுகள் எல்லாம் வெளியேறிடும். மீன ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்க போகுது? ஸோ மீனம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மீனத்துக்கு இந்த மாதம் வந்து சுபகாரியங்கள், சுப நிகழ்வுகள் அதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு இருக்குது. இத்தனை மாதம், இத்தனை வருடங்கள் எதுக்காக வெயிட் பண்ணாங்களோ அது வந்து இந்த மாதம் வந்து நடக்கும். அதாவது வெயிட் பண்ணவங்களுக்கு தான் நடக்கும். உடனே போன மாதம் ஸ்டார்ட் பண்ணி இல்லை இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி நடக்கும்னா அது நடக்காது. ரொம்ப காலமாக வெயிட் பண்ண சில சுபகாரியங்கள் நடக்கும். அண்ட் ஏதோ ஒரு புதிய முயற்சியில் ஈடுபடுவாங்க. முன் அனுபவமே இல்லாத ஒரு விஷயத்தில் அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ ஏதாவது புதிய இடங்களுக்கு கூட போயிட்டு வருவாங்க. அதனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ரொம்ப வேறு மாதிரியான டைமென்ஷனை கொடுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில். அண்ட் ஒரே ஒரு வார்னிங் சைன் என்னென்னா, இவங்க பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அப்படி விட்டு கொடுத்து போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். இல்லை அடமெண்ட்டாக இருக்கிறாங்கன்னா வேறு மாதிரியான விளைவுகளும் கொடுக்கும். மோரோவர் அது நடக்காது, பட் இருந்தாலும் அது ஒரு 10 பாயிண்டில் கூட அது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே ஒரு அவேர்னஸ் மாதிரி வருது. கண்டிப்பாக இதில் வந்து அவேக்கனிங் அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குது. ஸோ எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அவங்க வந்து வேக்கப் ஆகணும்? இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அவேக்கன் ஆக வேண்டாம், யூனிவர்ஸ் அவங்கள அவேக்கன் பண்ணி விட்டுரும். இப்போது குழந்தைங்க தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களாம் எழுந்துக்க மாட்டாங்க. பெரியவங்க யாரா தட்டி எழுப்பினா தான் எழுந்துப்பாங்க. அந்த மாதிரி யூனிவர்ஸ் அவங்கள தட்டி எழுப்பி விட்டுருவாங்க. பட் அதற்கு அவங்க ரெடியாக இருக்கணும். இல்லை எப்பவுமே ஏதோ ஒரு விஷயத்த போட்டு ஓட விட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா யூனிவர்ஸ் எந்த விஷயத்த அவேக்கன் பண்ணுதுன்னே அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானம், பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். நிச்சயமா மேம்.
மேம் இப்போ இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து எங்களோட பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக இதை பார்த்துட்டு இருக்க நம்முடைய நேயர்கள் வந்து இந்த மாதம் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், இந்த மாதம் நமக்கு எந்தெந்த விஷயம் சாதகமாக இருக்கணும், எந்த விஷயங்களையெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா தொட்டவுடன் துலங்கும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவங்களுக்கும் வந்து நேர்காணலின் வாயிலாக வந்து சென்று சேரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி மேம். நன்றி. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் பாசிட்டிவாக இருங்க அண்ட் இந்த மாதத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க. எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம், உனது பெயரை சூட்டுவோம். மூத்த கணேசனே, முக்தி தரும் விநாயகனே, பார்வதிக்கு கரை மகனே, எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.